திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகளுக்கு மேலே கிடைக்காது என்பதால் காங்கிரசுக்கு நிகராக அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் எண்ணிக்கையும் 25ஆக முடிவு செய்யப்பட்டதா. ஆனால் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதால் கடந்த ஒரு வாரமாக காங்கிரஸை விட கூடுதலாக ஒரு சீட் வேண்டும் என சொல்லி 29 சீட்டுகள் கேட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் மல்லு கட்டி வருகிறது பாஜக. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் காங்கிரஸை விட ஒரு சீட் குறைவாக ஒதுக்கி, அதாவது பாஜகவிற்கு 27 சீட் ஒதுக்கி அதற்கு பாஜகவை சம்மதிக்க வைத்து, பாஜகவுக்கு நாங்கள் அடிமை அல்ல, நீங்கள்தான் காங்கிரசுக்கு அடிமை என திமுகவை விமர்சிக்கும் நோக்கத்தில் எடப்பாடி திட்டமிட்டிருப்பதாகவும் அதிமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. எண்ணிக்கை இழுபறியும் தொகுதிகள் இழுபறியும் ஒரு சேர இணைந்திருப்பதால் இரண்டையும் இறுதி செய்து ஒரே நேரத்தில் பட்டியலை வெளியிடலாம் என்றும் எடப்பாடியிடம் சீனியர்கள் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர்.